கோயம்புத்தூர் புக் ஃபேர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய புக் ஃபேர்ஸில் ஒன்று. ஜூலை 17லேருந்து ஜூலை 26 வரைக்கும் நடக்குது. கோயம்புத்தூர் புக் ஃபேரில் என்னென்ன புக்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 புக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். வேல்பாரி, பொன்னியின் செல்வன், அறம் இந்த மாதிரி புக்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை. அண்டர் ரேட்டட் புக்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். முதல் புக் பார்த்தீங்கன்னா யானைகளின் கடைசி தேசம். 2வது புக் பார்த்தீங்கன்னா 3000 தையல்கள். 3வது புக் பார்த்தீங்கன்னா நிலம் பூத்து மலர்ந்த நாள். 4வது புக் பார்த்தீங்கன்னா கருப்பர் நகரம். 5வது புக் பார்த்தீங்கன்னா ஓகி ரினோஷா அவர்கள் எழுதுனது. அவங்க எழுதின இன்னொரு புக்குமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். வதைமுகாமின்னு சொல்லப்படாத வரலாறு. இதில் யூதர்கள் பற்றி எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். அதுபோக ஹிட்லர் ஏன் யூதரை கொண்டார் அப்படிங்கிற கேள்விக்கான எல்லா பதில்களும் இதில் இருக்கும். கண்டிப்பாக படித்து பாருங்கள். யூத வரலாறு தெரியணும், ஹோலோகாஸ்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் ஒரே ஒரு புக்கு படிக்கணும்னு இருக்கேன்னா இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். 6வது புக் மறைக்கப்பட்ட இந்தியா, எஸ் ராமகிருஷ்ணனோடது. கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு. அவ்வளோ சொல்லப்படாத ஹிஸ்ட்ரி இதில் புதஞ்சு கிடக்கு. நான் அடுத்து சொல்ல போகிற 3 புக்ஸுமே புதுசாக கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு சுட வர புக்ஸு. 7வது புக் பார்த்தீங்கன்னா வாரணம் மௌனி, பவா செல்லதுரை அவர்களோட மகள் டிரான்ஸ்லேட் பண்ண முதல் தமிழ் புக். 8வது புக் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியின் பாடல். 9வது புக் முரக்காமியோட ஒரு புக்கு, சூனியத்தை நோக்கி ஒரு பயணம். 10வது புக் இதற்கு முன்பும் இதற்கு பிறகும், மனுஷபுத்திரனோடது. 11வது புக் ரணங்களின் மலர் செண்டு. 12வது புக் நினைவு நாடாக்கள், வாலி அவர்களோடது. இப்போ நான் சொன்ன 12 புக்ஸில் 9 புக்ஸ் தமிழ் லிட்ரேச்சரில் எல்லாருமே கண்டிப்பாக படிக்க வேண்டியது, ஆனால் ரொம்ப ஃபேமஸ் இல்லாத புக்ஸு. மீதி 3 புக்ஸ் இப்போ தான் உள்ளே வருது. ஆனால் அதோட ப்ளர்பே அவ்வளோ அழகாக இருக்குது, படிக்கணும்னு தூண்டக்கூடிய வகையில் இருக்குது. அதனால நான் 3 புக்ஸை சொன்னேன். கண்டிப்பாக அந்த 12 புக்ஸையும் வாங்கி படித்து பாருங்கள். பை.